ஆடி அமாவாசையொட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்பொழுது புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலானது விளங்கி வருகிறது. இந்த தலம் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருப்பதால் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகிய சிறப்பு அமாவாசை தினங்களில் கடலில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது வழக்கமானது. தென் மாவட்டங்களில் ராமேஸ்வரத்திற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் கடற்கரையில் தான் தர்ப்பணம் செய்வதற்காக பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் ஆடி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று ஆடி அமாவாசை முன்னிட்டு நெல்லை, தூத்துக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்ட நெரிசல் காரணமாக கோவில் வளாகம், கடற்கரை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.